சன்ரைஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. படிக்கட்டு இருக்குது. என்ன வர எத்தனை நாள் ஆகும்? 10 வருஷம் போட்டாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுவோம். எப்போ வேணால் சாப்பிடலாம். அன்லிமிட்டடாக சாப்பிடுவோம். எதுக்கு செலவு பண்ணி நிறைய அமௌண்ட் ஆகிடும். மரம் வந்து வளர்ந்தால் தான் மழை வந்து பெற முடியும். அதனால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வளர்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க துறை பசங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. வேறு லெவலாக இருக்குது. அப்படியே பச்சை பசேல்னு செம்மையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த சூரியன் பாருங்கள், இந்த வியூலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பனியும் வந்து இறங்கிருச்சு. ஸோ அது வந்து உடம்புல தெரியல. ரொம்பவே செம்மையான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லொக்கேஷன் இது. அப்படியே செம்ம சில்லாக இருக்குது. அப்படியே பைக் ரைடு வந்தோம்னா வேறு லெவலாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஊருக்கு போக தோணாது, இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ இப்போ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கு பின்னாடி வந்து வயல்லாம் நிறைய இருக்குது. அங்கே வந்து நிறைய செடி மரம்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம வந்து உள்ளார வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா அங்கே நிறைய இது இருக்குது. எனக்கு என்னென்ன நேமு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஒரு இடம் தான். ஸோ இப்போ நான் அவருக்கு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து அபிஷேக்கு. இப்போ வந்து இந்த இடத்த பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அவன் காட்டுவான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த மிஷினை பற்றி சொல்கிறா. இது கட்டிங் மிஷின். இந்த இது மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாமே கட் பண்ணி போட்டுருவோம். அதனால தான் கொஞ்சம் எல்லாமே ஸ்டெம்மு எல்லாமே சாப்பிட்ரும். அதனால ஓகே ஓகே. இப்போ உள்ள கைஸ், இதுதான் வந்து மாட்டோட பிளேஸு. ஸோ மாடு வந்து இப்போ மேயறதுக்காக அந்த வயலுக்கு போயிருக்கு. ஸோ கோழி எல்லாத்தையுமே திறந்து விட்டாங்க. கோழியெல்லாம் அந்த சீட் இருக்குது. இப்போ நம்ம மேலே ஆடு மட்டும்தான் இருக்குது. அதை போய் நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு படிக்கட்டு இருக்குது. இது மூலமாக தான் மேலே ஏறி போகணும். ஸோ பரணி மேலே ஆடு வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாடு அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. நான் பொறப்ப காட்டுறேன். அதுக்குள்ளார வந்து கோழிக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே வந்து ஏறி போனோம்னா ஆடு இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், ஆடெல்லாம் வெளியே நிற்கிது ரெடியாக. போய் பார்ப்பாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ பக்கத்தில் போனால் எல்லாமே ஓடிடும். பாருங்கள், எல்லாம் ஓடிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் அங்கே முன்னாடி நிற்கிது. பாருங்க, மற்ற எல்லா ஆடுமே ஓடிடுது. பரவாயில்ல. அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் வந்து பாருங்கள், அதாவது இந்த இடத்துல தான் வந்து ஆட்டுக்கு தீனியெல்லாம் போடுவாங்க. ஸோ போட்டால் இது வந்து தலையை மட்டும் கரெக்டாக இதுக்குள்ளார விட்டு சாப்பிட்டுக்கும். இங்கே தண்ணி வச்சுருக்காங்க ஆட்டுக்கு. ஸோ தண்ணி குடிச்சிக்கும். ஸோ இது மட்டும்தான் நல்ல ஆடாக இருக்குது. சொல்கிற பேச்சு கேட்கு, மீது எல்லாமே ஓடிடுது. இப்போ ஆட்டுக்கான தீனி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். ஸோ இது என்ன? இது கடலைக்கொடி. நேற்றே போட்டாச்சு. நைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ பாதி ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. காசு எல்லாமே சாப்பிட்டுச்சு. கீழே எல்லாம் மண்ணு தான் முடியாதுலாம். இது முத்து சோளம், அரிசி, கம்பு எல்லாமே அரைச்சி போட்டது. இதெல்லாம் இது ஆடு சாப்பிட்றதுக்கு. ஓகே. அதாவது ஆடு வந்து மனுஷங்க மாதிரி 3 வேளை தான் சாப்பிடுமா, இல்லை எப்போ போட்டாலும் எப்போ வேணாலும் சாப்பிடும்? எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இப்போ ஆட்டை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மச்சான், அந்த ஆடெல்லாம் வந்து இங்கே பாருங்க, பின்னாடி வந்து இது பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு வீடியோ எடுக்க விடாமல். மச்சான், மொத்தம் எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? முன்னாடி வந்து 40 ஆடு வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ பனி மழை பெய்யறதை தொட்டு அப்படியே குறைச்சாச்சு. இப்போ 9 ஆடு தான் இருக்குது நம்மள்ட்ட. ஓகே ஓகே. ஏன் மச்சான் நீங்கள் குறைச்சிட்டீங்க? பனி அதெல்லாம் பேச்சா சளி பிடிக்கும். அது நம்மளால செய்ய முடியாது. மருந்து கொடுத்துட்டு இருக்கணும் தினைக்கும். அதனால அப்படியே குறைச்சாச்சு எல்லாமே. ஓகே ஓகே. பராமரிப்பெல்லாம் எப்படி மச்சான்? இப்போ நாங்கள் எதுவுமே இப்போ தீனி போகிறதோட சரி. இப்போ புழுக்கெல்லாம் அப்படியே கீழே போயிடும். கீழே போயிட்டு அதை அப்படியே வாரி காட்டுக்கு போட்டுருவோம். சூப்பர் வயலுக்கு. அதாவது போடுற அந்த சாணம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடும். அப்படியே இதுக்குள்ளார கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே செம்ம ஒரு மெத்தட் இது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளார வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. ஸோ அந்த லேண்டில் வந்து என்னென்ன வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரம், அதுக்கப்புறம் செடி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாருமே வளர்த்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். ரைஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், லேண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். மச்சான், இங்கே என்னென்னலாம் இருக்குது?
வாழை மரம், தென்னை மரம். ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் சில வித பழம் இருக்குது. ஓகே. அப்புறம் இங்கே நிறைய கொடியில் இருக்குது. இது என்ன? இதெல்லாம் பரங்கிக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி. இது வந்து ரோஸா? இது வந்து பூ, மதுரமல்லி. மதுரமல்லி. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தென்னை இருக்குது. மச்சான், தென்னை வர எத்தனை நாள் ஆகும்? அது 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆகும் தென்னை வர. இது வந்து 2 வருஷம் ஆச்சு சின்னதில் வச்சு. ஓகே. சின்னதுலனா அப்படி இருக்கும், இந்த மாதிரி சின்னதில் இருக்கும். ஓகே ஓகே. இது 2 வருஷம் ஆச்சு இதை வச்சு. ஓகே. அப்புறம் அந்த வாழை மரம் மச்சான்? 10 மாதம் சீப்பு காமிக்க. ஓகே. நீ வந்து இப்போ தென்னை மரத்துக்குலாம் வந்து 10 வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு தென்னை வர்றதுக்கு. ஸோ அப்போ அதுக்கு தேவையான பராமரிப்பு அதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? தண்ணி தான் தினைக்கும். தண்ணி மட்டுமே? தண்ணி மட்டும். மற்றபடி இந்த ஸ்பெஷலாக உரம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை? உரம் எப்பயாவது போடுவோம். ஓகே. அது ரொம்ப போட மாட்டோம். அது அப்படியே வந்துடும். தென்னை மரம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே மச்சான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கோழிலாம் இருக்குது. ஸோ நாட்டுக்கோழி தான் எல்லாமே. இப்போ வந்து திறந்து விட்டுருக்காங்க இப்போ காலை டைம்னால. ஸோ அந்த கோழியோட சவுண்டு, கிளி சவுண்டு, அப்புறம் புறாலாம் நிறைய இருக்குது. சவுண்டு எல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது. செம்மையான ஒரு பிளேஸ் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் நிறைய இடத்த உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், சொரக்காய் வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். சொரக்காய் மாதிரியே நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து விளைஞ்சிருக்கு. நான் அது எல்லாமே உங்களுக்கு நான் போய் காட்டுறேன், வாங்க போகலாம். அங்கே ஒரு நாட்டுக்கோழி வந்து படுத்துருக்கு. இதை பற்றி நம்ம இவன்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். பாருங்கள், இதை பார்க்கும்போதே தெரியுது முட்டை இருக்குன்னு. ஸோ அது என்ன மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் கேட்டு தெரிஞ்சுப்போம். இது ஏன்டா அப்படி படுத்துருக்கு? இது வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக 24 நாள் அப்படியே இருக்கும். அது ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கும். சாப்பாடு, தீனி, தண்ணி எதுவுமே குடிக்காது 24 நாள். ஓகே. அப்படியே தான் உட்காந்துருக்கும். அதனால் அப்படியே குஞ்சு பொரிச்சிரும். ஓகே. ஹீட் ஆகணும் அந்த முட்டை. ஓகே. ஹீட் ஆனால் தான் அது பாடி கார்டு மாதிரி அதுக்கு அந்த முட்டைக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி. ஓகே. ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிட மாட்டிங்களா? அது இப்போதைக்கு அந்த அடை காமிக்கிற இடத்துல மட்டும் 9 முட்டை 10 முட்டை அந்த மாதிரி வச்சிருவோம். மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே ஓகேடா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸோட பேர் வந்து நேச்சுரல் இன்குபேஷன். ஸோ இயற்கை முறையில் வந்து ஒரு இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோழிக்கெலாம் அந்த ஊசி போட்டு இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து குஞ்சு பொரிக்க போகுது. அதுதான் வந்து இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். எல்லாமே நேச்சுரலாக மாட்டு சாணி அந்த மாதிரி எல்லாமே, ஆட்டு புழுக்கு எல்லாமே கீழே இருக்குது. ஓகே. அந்த இதெல்லாம் கோழி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதனால தான். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. கோழி மட்டும் இல்லை, ஆடு மாடு எல்லாமே சூப்பராக வளர்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த தொலைவு வரைக்கும் மிளகா தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மிளகா பற்றி கொஞ்சம் சொல்கிறோம். மிளகா வந்து சொட்டு நீர் பாசனத்தில் போட்டிருக்கோம். ஓகே. 3 அடிக்கு 3 அடி தான் போட்டிருக்கோம். அப்போனா தான் உள்ளார போய் பறிக்க முடியும் வளர்ந்ததுக்கப்புறம். அதனால தான் 3 அடிக்கு 3 அடி போட்டிருக்கோம். ஓகே. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி அது விதை போடுவீங்களா நீங்கள்? விதை இல்லை, நாற்று விட்டுருவோம். இந்த இடத்துல நாற்று விட்டு தண்ணி ஈரமாக மழை பெஞ்சதுக்கப்புறம் பிடிங்கி வந்து நட்டுருவோம். ஓகே. எத்தனை நாளில் மிளகா வரும்? அது சொல்ல முடியாது. அது மழை பெய்யறதை பொறுத்து. ஒரு குத்து மதிப்பாக எத்தனை நாள் ஆகும்? ஒரு 6 மாதம்? அதெல்லாம் சீக்கிரமே வந்துடும். ஒரு 2-3 மாதத்துக்கு வந்துடுமா? தை மாதம், தை மார்கழி அந்த மாதிரி பறிக்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம மிளகா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் இன்னொரு பிளேஸ் காட்டுறேன். நெக்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முருங்கை மரம். இது எல்லாமே ஸோ இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். மச்சான், இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறோம். இது முருங்கைக்காய். இது வந்து மெயினாக ஆட்டுக்கு வளர்க்குறது நாங்கள். ஓகே. ஆட்டுக்கு தலைக்காக வளர்க்குறதுங்க. ஓகே. சொட்டு நீர் பாசனம் தான் எல்லாமே. ஓகே. இது எப்படி மரமாக வளர்ந்துருமா? அது மரமாக வளர்ந்துடும். 2 வருஷம் இந்த மாதிரி. 2 வருஷத்தில் முருங்கைக்காய் வந்துடும். முருங்கைக்காய் வந்துருச்சு சில இதில். மரமாக 2 வருஷத்தில் வந்துடும். ஓகே ஓகே. இது வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இந்த மரம், இந்த முருங்கைக்காய் எல்லாமே சமையல். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் போய் விற்றுறீங்களா நீங்கள்? விற்கலாம் மாட்டோம், ஆட்டுக்கு போட்டுரும். ஆட்டுலாம் எதுவுமே இல்லை இதெல்லாம். ஓகே. மார்க்கெட்டுக்கு போயிட்டு சேல் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முருங்கை மரத்து பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. ஸோ இது வச்சு 1 இயருக்கு மேலே ஆச்சு. நம்ம இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அதாவது இப்போ காய் வருதுன்னா அதுக்கு முன்னாடி பூ வரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மரமாக நட்டு வச்சா வரும்னு சொன்னல. மரம் நட்டு வச்சா இங்கே இவ்வளோ இருக்கும். மரம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே. இது வந்து நீங்கள் நட்டு வச்சதா? அதான் வச்சுருக்கிறது. ஒரு 10 நாள் ஆகுது. ஓகே. அது மரம் வந்துருக்கு. அங்கே பாருங்கள், இருக்கிறதுல பெரிய மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. முருங்கைக்காய் வந்து இதில் ஒன்றும் தெரியல எனக்கு. இது வந்து மே மாதம் தான் அந்த மாதிரி தான் வரும். ஏப்ரல், மே அந்த மாதிரி தான் முருங்கைக்காய் காய்க்கும். எஸ். ஸோ இதுக்கு சீசன் இருக்குது, அப்போ தான் வரும். அதுக்கு முன்னாடி வராது. இங்கே பாருங்கள், இதை பற்றி சொல்கிறோம். இப்போ தான் இது குடைக்க ஆரம்பிக்குது. வச்சு 10 நாள் தான் ஆகுது.
ஓகே. இப்போ படைக்க ஆரம்பிக்குது லைட்டாக. நீங்கள் இது மேலே என்ன கவர் பண்ணியிருக்கீங்க? இது சாணம், மாட்டு சாணம் அப்படியே மூடிட்டோம். ஓகே. நம்ம அந்த ப்ராசஸை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே அது மாதிரி பெருசாகி நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு வீட்டில் அந்த மாதிரி உங்கள் வயலெல்லாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மரங்கள்லாம் வளர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே மாடு இருக்குது. எப்போயுமே நம்ம அங்கே ஒரு லொக்கேஷன் காமிச்சோம்ல, அங்கே தான் வந்து மாடை கட்டியிருப்பாங்க. இப்போ காலைல டைம்ன்றதுனால மாடை வந்து மேயறதுக்காக அங்கே வந்து மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே கட்டி போட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாலைப்படி மாட்டை போய் இங்கே கட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மாடு சாப்பிட்டு தூங்கிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பசுமாடு தான். ஓவராலாக ஒரு 2 நாட்டு மாடு இருக்குது, ஒரு பசுமாடு இருக்குது. இன்னும் ஒரு 10 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லா மாடும் பால் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்பேன். கைஸ்ங்க பாருங்கள், இது வந்து இந்த செடி இருக்குல்ல, இதுதான் வந்து மாடு ஆடு இது எல்லாத்துக்குமே தீனி வந்து இதுதான். இது வந்து அந்த மிஷினில் நம்ம முன்னாடி காமிச்சிருப்போம்ல, அதில் போட்டு இது பண்ணிடுவாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா இது வந்து சோளக்கருது. ஸோ இதுதான் வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே பார்த்து நீங்களும் லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை. ஸோ எனக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே வெஹிக்கிள் சவுண்டு எதுவுமே இல்லை இந்த சைடு. ஸோ அங்கே பாருங்கள் சன்ரைஸு எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இங்கேயே தங்கிலாம் தான் நமக்கும் தோணுது. நீங்களும் அந்த வீடியோவில் வந்து புதுசாக தான் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. அந்த மாட்டு பண்ணை, அதுக்கப்புறம் அந்த ஆடு இருக்கிறது, இது எல்லாமே வந்து புதுசாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை படிச்சிருப்பீங்க ட்ரிப் இரிகேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு வந்து லைவாகவே காமிச்சேன் அங்கே வந்து எப்படி இருக்கும் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்து வீடியோ ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பண்ணது. வீடியோ மூலமாக நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த மிளகா பார்த்தீங்கன்னா எப்போ மழை வருதோ அப்போ தான் கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும். ஸோ மழை வரணும்னா என்ன பண்ணணும்னா வந்து மரம் வளர்க்கணும். தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமே அட்லீஸ்ட் சிட்டியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் ஒரு மரம் வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துக்கோங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் மிளகா வந்து உங்கள் வீட்டுக்கு வருது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மரம் வந்து வளர்ந்தால் தான் மழை வந்து பெற முடியும். அதனால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வளர்த்துக்கோங்க. இன்னொரு வேறு லெவலான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் துறையூர் பசங்க. வேறு லெவலாக இருந்துச்சு இது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல.